ரீசென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் அவர் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல லாஸ்ட் ஆன அந்த ஸ்பீச்ல வந்து நெறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ரெசிப்ரோகல் டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒண்ணு. ரெசிப்ரோகல் டாரிஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா யுஎஸ்க்கு நம்ம 100% டாரிஃப் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம்னா, அதுக்கு அப்படியே அகைன்ஸ்ட்டா அமெரிக்காவும் நம்ம இன் கேஸ் நம்ம கார் நம்ம அங்க எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, 100% சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு கத தான். இது என்ன மாதிரியான பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, டிட் ஃபார் டேட். பள்ளிக்கு பள்ளி. நீங்க இவ்ளோ சார்ஜ் பண்றீங்க. ஸோ அதனால நானும் உங்களுக்கு சேம் லெவல் வந்து சார்ஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் இதோட மட்டும் ட்ரம்ப் அவர்கள் நிக்கல. இன் கேஸ் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து சப்சிடிஸோ, இல்ல அங்க உள்ள லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு டாக்ஸ் பிரேக்ஸோ குடுத்துச்சுன்னா, நான் வந்து இன்னும் என்னோட டாரிஃப வந்து பயங்கர அக்ரசிவா ஹையர் ஆக்குவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இதுவரைக்கும் உள்ள ட்ரேட் ஆஸ் ஆஃப் கரண்ட் அப்டேட் வந்து $139 பில்லியன். நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து மார்ச் 3, 2025 வாஷிங்டன் போயிருந்தாங்க. ஜேமசன் குரியர வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. ஜேமசன் கிரியர்ங்கிறவர் தான் டாப் ட்ரேட் நெகோஷியேட்டர் ட்ரம்ப் அவர்களுக்கு. சோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் நம்ம பண்ணிற முடியுமா? ஏதாவது ஒரு டீல் கொண்டு வந்துர முடியுமா? டாரிஃப் இந்த ட்ரேட் வார்லாம் வந்து தடுக்கிறதுக்கு. ஓவராலா பார்க்கும்போது 2 கண்ட்ரீஸ்க்குமே பயங்கர பிரஷர் தான் போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 2 என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி